ஐயோ மந்திரியாரே, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம்? அரசர் வருகிறேன் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரா? அட, அதை விட பெரிய விஷயம். நம் மன்னர் ராஜ்யத்தை விட்டே போயிட போறாராம். என்னடா சொல்ற? யார் சொன்னது? நேற்று இரவு மன்னர் தான் என்னிடம் சொன்னார். எனக்கு மன அமைதி வேண்டும், தனியா இருக்கணும்னு. அதனால நிச்சயம் ராஜ்யத்தை விட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அட, அது ஏதாவது ஸ்பாக்கு போறதுக்காக சொல்லியிருப்பாரு. நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? என்ன, மன்னர் போயிட்டா நமக்கு யாருனே சம்பளம் தருவாங்க? பேசாம நம்மளும் மன்னராகி அரியணையில ஏறி விடலாம் போல் இருக்கிறது. மன்னருக்கு அப்படி என்ன மனக்கவலையாக இருக்கும்? எதற்காக இப்ப ராஜ்யத்தை விட்டு போறேன்னு சொல்றாரு? ஒருவேளை கௌதம புத்தர் மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து சாமியாராக போறாருன்னு நினைக்கிறேன். சாமியார் யார் இவரு? தூங்கனா காலங்காத்தால எந்திரிச்சு உட்கார்ந்து தீர்ப்பே சொல்ல மாட்டாரு. இவர் எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஆவறானா? அட போங்க அண்ணே. நீ சொல்றத பார்த்தா மன்னர் ராஜ்யத்தை விட்டு தான் போக போறாரு போல இருக்கே. ஆமா மந்திரியாரே, எனக்கு அப்படிதான் தோணுது. எப்பயுமே காலையில இவ்வளவு லேட்டா வரமாட்டாரே. எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ளேயாவது அரண்மனைக்கு வந்துருவாரு. இப்ப மணி 2 ஆகுது, இன்னும் ஆளக்கானோம். ஒருவேளை நான் சொன்னது சரிதானோ? ராஜா கைய வச்சா எங்க போனதில்ல. ஐயோ, இவர் பாட்டு வேற பாடிட்டோமே, நம்மள்ட்டே வரி கேட்பாரோ? மன்னா, நீங்கள் வந்து விட்டீர்களா? இது என்ன கேள்வி மந்திரியாரே? நான் எப்பொழுதும் வருவதுதானே. சரி, எல்லோரும் இங்கேதான் இருக்கிறீர்களா? இன்று ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்ல போகிறேன். பார்த்தீர்களா மந்திரியாரே, முக்கிய அறிவிப்பு என்று சொல்கிறார். கையில் வேறு பூச்செண்டு. பிடியாவிடை கொடுக்க போகிறாரோ? மன்னா, மன்னா, நீங்கள் அரண்மனை விட்டு போவதாக இருந்தால் நானும் உங்கள் பின்னாடியே வந்து விடுகிறேன். நான் எங்கு போக போகிறேன்? மன்னா, நாங்கள் உங்களுக்கு என்ன குறை வைத்தோம்? இந்த மக்களை விட்டு போக உங்களுக்கு இப்படி மனசு வந்தது? நான் எங்க போகிறேன் மக்களே? இங்கே யாராவது இறந்து விட்டார்களா? ஏன் இப்படி எல்லாம் அழுகிறீர்கள்? மன்னா, நீங்கள் ராஜ்யத்தை விட்டு போக போறீங்கன்னு சொல்லிட்டீங்களே, நாங்கள்லாம் எப்படி அழாம இருக்க முடியும்? என்ன, ராஜ்யத்தை விட்டு போவதா? நான் ரொம்ப லேசியான மன்னர் தான், ஆனாலும் என் கடமை நான் மறக்க மாட்டேன். அப்படி என்றால் நேற்று என்னிடம் மன அமைதி வேண்டும் சொன்னீங்க. அடே முட்டாள், ஸ்மாக்கு போக வேண்டும் என்றுதான் சொல்லிட்டு இருந்தேன். ராஜ்யம் விட்டு போறேன்னு எப்படா சொன்னேன் உன்னிடம்? ஸ்பாக்கு போனாதானே மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதைத்தான் அப்படி சொன்னேன். அப்படி என்றால் நீங்கள் ராஜ்யத்தை விட்டு போக போவதில்லையா மன்னா? நோ, நெவர். நான் இங்குதான் இருக்க போகிறேன். மிக்க மகிழ்ச்சி மன்னா. நான் அப்பொழுதே சொன்னேன் இதுவா தான் இருக்கும்னு. நீர் ஒரு மங்குனி அமைச்சர் தானே. இதெல்லாம் ஒரு விஷயம் என்று நீங்கள் எல்லாம் புடிவிட்டீர்கள். போய் வேலையை பாருங்கள். என்னடா அது, கையில் ஏதோ வைத்திருக்கிறாய்? இல்லை மன்னா, இந்த சீன் பிரகாரம் நம்ம கையில் ஓலைச்சுவடி இருக்க வேண்டும். ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைக்காததால் நான் பேப்பரை பயன்படுத்தி விட்டேன். சரி, இதை வைத்து என்ன செய்கிறாய் இப்பொழுது? அரசே, இங்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். மன்னர் நாளை ராஜ்யத்திலிருந்து விடைபெறுகிறார். அடே, நான் சொல்வது மன அழுத்தத்திலிருந்து விடைபெறுகிறேன் என்றுதான். ஐயோ ஐயோ. மன்னா, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அடுத்த முறை இதே மாதிரி எழுத்துப்பிழை வந்ததென்றால் உன்னுடைய சீட்டை கிழித்து விடுவேன், ஜாக்கிரதை. இனிமேல் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. எல்லாரும் காமா இருங்க. அப்படி என்றால் நம் அரண்மனைக்கு ஒரு PA சிஸ்டம் போட்டுடலாமா? அதெல்லாம் தேவையில்லைடா. உன் காதுக்கு ஒரு செவத்து மிஷின் வாங்கினால் போதும். இனிமேல் என் அறிவிப்புக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் போட வேண்டும் போல் இருக்கிறது. மன்னா, அதை நான் டப்பிங் செய்யலாமா? நீ டப்பிங் செய்தால் மீண்டும் மக்கள் கலங்கிடுவார்கள். ஒரு ராஜ்யம் சிரிக்கணும் என்றால் ஒரு சின்ன தவறே போதும். ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பேட்மேன் பேசுறேன். ராஜா காலத்து கதையா இருந்தாலும் சரி, அவெஞ்சர்ஸா இருந்தாலும் சரி, நாங்க இல்லைன்னாலே அது கம்ப்ளீட் ஆகாது. எதுக்கெல்லாம் சிரிக்கிறதுன்னு ஒரு கேள்வியா இருக்கு சொல்லுங்க.
நம்ம மன்னருக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெரிய என்டர்டைன்மெண்ட் தான். இந்த மன்னருடைய தூக்கத்துடைய எபிசோட்ல இன்னும் நிறைய வருது. ஸ்டே டியூன் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் டு ஆஸ்ட்ரியா மீடியா சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டனு. என்ன என்னோட flag வேலை செய்ய மாட்டேங்குது? ஊ